வணக்கம். மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நேத்திக்கு நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? இன்ட்ரின்சிக் வேல்யூ பார்த்துருந்தோம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ. ஸோ இதில் நம்ம நேத்திக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதை வச்சு நம்ம வந்து பார்க்கும்போது என்னென்னா, நமக்கு வந்துட்டு மார்க்கெட் இன்னும் வந்துட்டு கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ அந்த டேட்டாஸ் மாறாமல் இருந்ததுனால் மார்க்கெட் வந்துட்டு கண்டினியூ கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அது இன்னைக்கு நடந்துருச்சு. ஓகே. ஸோ நேத்திக்கு நம்ம வந்துட்டு அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ பார்த்த ப்ரீமியம் மெட்டீரியல் எப்படி இருக்குது, அதே மாதிரி நாளைக்கு அந்த டைம் வேல்யூ என்ன ப்ரீமியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வச்சு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாலேஜஸ் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஓகேவா? சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையாக நீங்கள் அங்கே ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் வந்து ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காதீங்க. ஸோ நீங்கள் மார்க்கெட்டை வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இல்லைனா நல்ல ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டை கேட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட், அதாவது ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு ரிஸ்கி ஜாஸ்தி. அதோட ஆப்ஷன் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ஹை ரிஸ்கி. ஓகேவா? சரி. ஸோ நம்மளோட இந்த ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல்ஸ், அப்புறம் வந்துட்டு இன்ட்ரின்சிக் வேல்யூ, ஸோ எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ, ஸோ இதை எப்படி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறது, நம்மளுடைய ஃபர்தராக நம்மளுடைய இன்ட்ராடே ட்ரேடுக்கு எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த கோர்ஸில் சொல்லுவோம். இது ஒரு டூல் இருக்குது. இந்த டூலும் உங்களுக்கு வந்துட்டு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணும்போது கிடைக்கும். ஸோ இதை பற்றின விஷயம் என்ன டூல், ஸோ இதை நீங்கள் எப்படி வந்து நம்ம வந்துட்டு அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ, டைம் வேல்யூஸ், ஓகேவா? ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை ஃபர்தராக அந்த கோர்ஸில் சொல்லுவோம். அதை பற்றின விஷயம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிவிட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரி, ஃபஸ்ட்டு நேத்திக்கு நம்ம அனலைஸ் பண்ணி இந்த ப்ரீமியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாட் வந்துட்டு 24,100 அப்படிங்கிறதுல நமக்கு க்ளோஸ் நடந்திருந்து இல்லையா? ஸோ அதை நம்ம பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா 200 பாயிண்ட் இந்த மணி கால் சைடில் போயிட்டு நம்ம எடுத்திருந்தோம். புட் சைடில், அதாவது புட் சைடில் போய் எடுத்திருந்தோம். 24,300 அப்படிங்கிற புட்டை அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் இருக்க டைம் வேல்யூ, அப்புறம் வந்துட்டு கால் சைடில் போனீங்க அப்படின்னா 23,900 அப்படிங்கிறத எடுத்திருந்தோம். ஸோ அதில் இந்த மணி காலில் இருக்கக்கூடிய டைம் வேல்யூ அப்படின்னு நம்ம வந்து அதோட புட் ஆப்ஷன், அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். ஸோ இது ரெண்டையும் நம்ம எப்படி எடுத்தோம் அப்படிங்கிற விஷயத்த நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லலை. ஏன் அப்படின்னா அதுக்கான வீடியோ வந்துட்டு நான் வந்துட்டு நம்ம குரூப்பில், அதாவது எப்படின்னா மெம்பர்ஷிப்பில் அந்த இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்கு இன்னும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு டைம் கொஞ்சம் இதாக போயிட்டுருக்கனால பண்ண முடியல. நாளைக்கு கண்டிப்பாக அந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஓகே. ஸோ இப்போ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். நேற்றுக்கு நம்ம வந்துடைய டைம் வேல்யூக்கு மேலே கால் நின்றுச்சு. அதே மாதிரி புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டைம் வேல்யூக்கு கீழே தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன மாதிரி நேற்றுக்கு பார்த்ததில் அனலைஸ் பண்ணதில் மார்க்கெட் டவுன் ஆகிறதா இருந்ததுன்னா, ஸோ இது ஃபர்தராக கீழே வரணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது மேலே வரணும்னு பார்த்தோம். ஸோ இது ரேஞ்சில் ஓப்பன் ஆகி திருப்பி மார்க்கெட் அங்கேயே போய் அது இடத்துலேயே மார்க்கெட் வந்துட்டு ஸோ திருப்பி, ஏன்னா மார்க்கெட் அது இன்றைக்கி எக்ஸ்பிரி டே அப்படிங்கிறனால இந்த மாதிரி ஒரு முடிஞ்சிருக்கு. ஓகே. இப்போ ஃபர்தராக நாளைக்கு என்ன மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ட்ரின்சிக் வேல்யூ, அப்புறம் வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஸோ இதை நம்ம வச்சுட்டு இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ட்ரின்சிக் வேல்யூ பார்த்துருவோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம டேட் மாற்றிக்குவோம். அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு May 12 கான்டாக்டு. ஸோ இப்போ நமக்கு ஸ்பாட் க்ளோஸ் நடந்திருக்கிறது 24,032. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன அர்த்தமனையாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து 24,000 தாண்டி கிராஸ் பண்ணி போயிருச்சு இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 24,50 அப்படிங்கிற ப்ரீமியம் நம்ம வந்து அர்த்தமனையாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே. இப்போ இதிலேருந்து ஒரு 200 பாயிண்ட் நம்ம வந்துட்டு இந்த மணி கால் மைனஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இன்சைடில் நமக்கு இந்த மணி கால் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம 200 பாயிண்ட் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 950 வருமா? ஓகே, சாரி, 850, மன்னிக்கணும். ஓகே. ஸோ 850 அப்படிங்கிற கால் எடுக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட் ப்ளஸ் பண்ணிவிட்டு 250 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் எடுக்கும். ஓகே. ஸோ இப்போ இதில் என்ன நமக்கு இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ என்ன, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ என்ன அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ இன்ட்ரின்சிக் வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணுவோம்?
ஸ்பாட் ப்ரைஸ் இப்போ வந்து நமக்கு வந்து 24,032 ஓகேவா. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறோம். 24,032 மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ 24,850 ஓகேவா. ஸோ 200 பாயிண்ட் மைனஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 23,850 மன்னிக்கணும். 24,032 மைனஸ் 23,850 ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ வருது? 182 ரூபா அப்படிங்கிறது இதோடைய இன்ட்ரன்சிக் வேல்யூ ஓகேவா. ஸோ இதோட உண்மை விலை அப்படிங்கிறது 182 ரூபா. ஸோ அப்போ இங்கே ப்ரைஸ் வந்து எல்டிபி எவ்வளோ இருக்குது? 357 ரூபாவில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ இப்போ 182 நமக்கு வந்துட்டு உண்மை விலை அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ இப்போ ப்ரைஸ் எவ்வளோ? 357 ஓகேவா. 357 182 மைனஸ் 182 ஓகே. ஸோ 175 ரூபா அப்படிங்கிறது இதோடைய டைம் வேல்யூ ஓகேவா. ஸோ இந்த டைம் வேல்யூ யாருக்கு நம்ம கொடுப்போம்? ஸோ அப்படி ஆப்னண்ட் 23,850 புட் ஆப்ஷனுக்கு இந்த டைம் வேல்யூ நம்ம கொடுப்போம் ஓகேவா. சரி. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பார்த்துட்டோம். நமக்கு இங்கே வந்துட்டு நமக்கு வந்து டைம் வேல்யூ வந்து 175 ரூபா அப்படிங்கிறது எக்ஸாக்ட் டைம் வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ நம்ம புட் ஆப்ஷன் சைடில் பார்க்குறோம். புட் ஆப்ஷன் சைடில் பார்க்குறதுக்கு என்ன பண்ணுவோம்? அப்படியே போயிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணுவோம் இல்லையா. ஸோ புட் ஆப்ஷன் சைடில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ட்ரு பண்ணுவோம். ஸோ 24,250 ஓகேவா. ஸோ இப்போ ஸ்பாட்டை மைனஸ் பண்ணோம். ஸ்பாட் எங்கே இருக்குது? 24,032 ஓகேவா. ஸோ 24,032 ஓகே. ஸோ இப்போ சீக்வல் நமக்கு எவ்வளோ? 218 ரூபா அப்படிங்கிறது இதோடைய இன்ட்ரன்சிக் வேல்யூ ஓகே. ஸோ இந்த ப்ரீமியம் எங்கே இருக்குது? 289 ரூபாவில் இருக்குது ஓகேவா. 218 289 289 மைனஸ் 218 ஓகே. ஓகே 71 ரூபா அப்படிங்கிறது இதோடைய டைம் வேல்யூ ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஆக்சுவலாக அப்படி நம்ம வந்துட்டு இந்த சைட் கால் எடுத்துக்கிறோம், இந்த சைடில் புட் ஆப்ஷன் எடுத்துக்கிறோம் ஓகேவா. சரி, இப்போ நம்ம புட் ஆப்ஷன் எடுப்போம். புட் ஆப்ஷன் எடுத்துருக்கோம் 24,850 இந்த மணி கால் எடுத்தோம் இல்லையா. ஸோ அங்கே நம்ம இப்போ 24,850 புட் ஆப்ஷன் எடுக்கப்புறம் கான்ட்ராக்ட் மாற்றிட்டோம். இந்த பக்கம் அப்படி கால். ஸோ நம்ம இந்த மணி 250 எடுத்துருந்தோமா. ஸோ அது கால் அப்படிங்கிறத இங்கே நம்ம என்ட்ரு பண்ணுறோம். ஓகே. இப்போ நம்ம அங்கே எவ்வளோ பார்த்தோம்? 175 ரூபா அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய இன்ட்ரன்சிக் வேல்யூவாக நம்ம பார்த்தோம் இல்லையா. 175 ஓகே. சரி, இந்த பக்கம் வந்துட்டு 71 ரூபா நம்ம பார்த்தோம் இல்லையா. 71 ஓகே. சரி, இது ரெண்டுமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ வந்துட்டு முன்ன பின்ன இருக்குது ஓகேவா. ஸோ ஒரு ஆர்டராக இல்லை நமக்கு. இதை எப்படி நம்ம ஒரு ஆர்டராக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொன்னேன் இல்லையா. ஸோ ஒரு மெம்பர்ஷிப்பில் ஒரு வீடியோ நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோவில் நம்ம இதை கிளியராக நம்மளுடைய இந்த வேல்யூவை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே. இப்போ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம இப்போ அனலைஸ் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் நேற்றுக்கு நம்ம பார்த்தோம்ல. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி மார்க்கெட் வந்துட்டு என்ன மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டைம் வேல்யூ பார்த்துட்டோம். ஸோ டைம் வேல்யூக்கு மேலே தான் ரெண்டு ப்ரீமியமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டைம் வேல்யூக்கு மேலே இருக்குது புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன் டைம் வேல்யூக்கு கீழே இருக்குது. ஓகே. இப்போ நாளைக்கு ஃபர்தராக என்ன நடக்குது? இது 71 ரூபாய் உடச்சு கீழே வரணும். ஸோ இது 175 டச் பண்ணி மேலே போகுதா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ நமக்கு இதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒரு பர்சன்டேஜ் உண்டு. ஸோ அதை நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன பாருங்கள், இதில் ஒரு 3 ஸ்ட்ரைக் மட்டும் எடுத்துக்கிடுங்க ஓகேவா. ஸோ இங்கேருந்து பாருங்கள் 24 இந்த மணியில் எடுத்துக்கிடும் ஓகேவா. ஸோ 24 23,950 23,900 இந்த 3 ஸ்ட்ரைக்லேயும் இந்த சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா
நமக்கு வந்துட்டு பாசிட்டிவாக இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்ட்ரைக்கில் தான் இங்கே வந்துட்டு நமக்கு வந்துட்டு புட் சைடில் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி இப்போ நமக்குள்ள இந்த இருக்கிற டேட்டாவில் நமக்கு இப்போ என்ன பார்க்குறோன்னா, ஸோ மார்க்கெட் டவுன் சைடில் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 23,900 அதே மாதிரி அப்சைடில் போகும்போது 24,200 அப்படிங்கிற ரேஞ்சை வந்துட்டு இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் வந்துட்டு இந்த மேஜரான ஷோன் அப்படின்னா 24,000லேருந்து 24,100 வரைக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்டான மார்க்கெட். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது ஒரு பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் மார்க்கெட் வந்துட்டு இப்போது இருக்க கண்டிஷனில் இதாகும். இல்லைனா மார்க்கெட் சைட்வேஸில் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த டேட்டா படி. இந்த டேட்டாஸ் எப்போ வேணாலும் சேஞ்சஸ் ஆகலாம். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது சேஞ்சஸ் ஆகலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்தர் நமக்கு வந்துட்டு சப்போர்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ 24,000 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது மார்க்கெட் வந்துட்டு 24,200 அப்படிங்கிறத 24,100 200 அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ சப்போர்ட் ஜோன் 24 இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த இது வந்துட்டு டவுன் ஆகும். ஏன்னா இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ 37,000 அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு இது இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே இந்த சைடில் 3 ப்ரீமியம் இருக்கிற மாதிரி இந்த சைடில் 4 ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராடல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகேவா? ஸோ இங்கே ஸ்ட்ராடல் அப்படிங்கிறது ஆக்டிவாக இருக்குது. ஸோ இந்த ப்ரீமியம் இந்த டேட்டாஸ் படி பார்க்கும்போது நாளைக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் அப்படிங்கிறத மாதிரி தான் இப்போ வரைக்கும் டேட்டாஸ் நம்ம பார்க்குறோம். ஓகே, நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகலாம். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது இது ஒரு ஃபிக்ஸடான ஒரு வேல்யூ கிடையாது, டைம் வேல்யூ மாதிரி நான் சொன்னேன் இல்லையா? ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அங்கே நம்ம வந்துட்டு ஒரு பை செல் அப்படிங்கிறத பண்ணும்போது அதுக்கு அந்த மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் போயிட்டு பார்க்கும். அப்போ நம்ம நாளைக்கு நீங்கள் லைவாக மார்க்கெட்டில் பார்க்கணும். ஸோ இந்த டேட்டாஸ் பார்த்துருக்கீங்க, லைவில் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். என்ன மாதிரி வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு மூமெண்டம் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்டோடைய வேல்யூஸ் எல்லாம் சேஞ்சஸ் ஆகும். அப்படி சேஞ்சஸ் ஆகும்போது மார்க்கெட் வந்துட்டு ஃபர்தராக வந்துட்டு எந்த பக்கம் மூவ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதை முழுக்க எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணாமல் இது கூட நம்ம கம்பைன் பண்ணி பண்ணணும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, ஸோ இதை நம்ம ஃபேஸ் பண்ணி நம்ம பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் நம்ம இன்றைக்கி அனலைஸ் பண்ணியிருக்கிற விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு நம்ம கண்டிப்பாக இந்த இன்ட்ரன்சிக் வேல்யூ, ஸோ டைம் வேல்யூ இருக்கு இல்லையா, ஸோ இந்த எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ, இந்த டைம் வேல்யூவை நம்ம எப்படி ஃபர்தராக நம்மளுடைய ட்ரேடுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்த அதில் நம்ம ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ கண்டிப்பாக இதில் போடுவோம். ஓகேவா? தேங்க்யூ. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ரெக்கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.